ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் இதில் சுவையான கத்திரிக்காய் குழம்பு ஒன்று பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நம்ம ஃபைனாக ஒரு பவுடர், அதாவது ஒரு மசாலா பவுடர் ஒன்று அரைச்சிக்கொள்ளணும். அதுக்கு தேவையான அளவு கொத்தமல்லி சேர்த்துக்குங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி, அரை டீஸ்பூன் அளவுக்கு சின்ன சீரகம், அது கூடவே கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் வெந்தயம், ஏலக்காய், அது கூட நம்ம பிரியாணியில் கொஞ்சம் சேர்த்துக்குவோம். பிரியாணிலையும் சேர்த்ததுக்கு பிறகு பட்டை, கிராம்பு கொஞ்சம், மிளகு கொஞ்சம், இதெல்லாம் போட்டு இதை நீங்கள் நல்லா ஃபைனாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கொள்ளணும். ட்ரை ரோஸ்ட் பண்ணதுக்கு பிறகு இதில் நம்ம காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்குவோம். காஞ்ச மிளகாய் சேர்த்ததுக்கு பிறகு உங்களுக்கு விருப்பம்னா மிளகு ஒரு 4-5 மாதிரி சேர்த்துக்குங்க. கிராம்பும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கு பிறகு இதை நம்ம நல்லா ஆற விட்டுருவோம். ஆறுனதுக்கு பிறகு இதை நம்ம ஃபைன் பவுடராக அரைச்சிக்குவோம். அப்போ தான் இது குழம்புக்கு போடும் பொழுது நல்லா வாசனையாக இருக்கும். சாதாரணமாக கத்திரிக்காய் குழம்பு வைக்கிறத விட இந்த மாதிரி ஒரு மசாலா பவுடர் அரைச்சி சேர்த்து செஞ்சு பாருங்கள். ரொம்பவே வித்தியாசமாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ நான் இதை ஆற வச்சுட்டு இதே பேனில் தான் நான் குழம்பையும் வைக்க போகிறேன். இப்போ இதை நம்ம ஆற வச்சதுக்கு பிறகு அதே பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு வெந்தயம் கொஞ்சம் போட்டுட்டு நீல வாக்கில் வெட்டின வெங்காயத்தையும் தக்காளியையும் சேர்த்துக்குவோம். நான் ஆரம்பத்தில் வீடியோ ஆன் பண்ண மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான். இப்போ இதில் நம்ம தக்காளியையும் சேர்த்துட்டு இதில் கருவேப்பிலையும் சேர்த்துக்குவோம். தேவைன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி வெள்ளைப்பூடு பல் நம்ம சேர்த்துக்கலாம். இதை நல்லா இந்த மாதிரி வதக்கிக்குவோம். இதெல்லாம் நல்லா ஓரளவு வதங்கினதுக்கு பிறகு இதில் நம்ம பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துக்குவோம். சேர்த்ததுக்கு பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அல்லது பூண்டு இதுகளை நம்ம சேர்த்துக்கணும். சேர்த்ததுக்கு பிறகு கத்திரிக்காய் நான் வெட்டி தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன், அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்குவோம். அது மட்டும் இல்லாமல் நான் முதல் நாள் நைட் கடலை ஊற வச்சுருந்தேன். அந்த கடலையை நான் அவிச்சு, அதாவது ப்ரெஷர் குக்கரில் அவிச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இது கடலை போட்டு இந்த கத்திரிக்காய் பிரட்டல் செய்யும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி கத்திரிக்காவையும் நம்ம நீலவாக்கில் வெட்டி வச்சுருக்கிற கத்திரிக்காவை இதோடு சேர்த்துக்குவோம். இதையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா எண்ணெயில் வதக்கி எடுத்துக்குவோம். இந்த மாதிரி நல்லா எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கொள்ளுவோம். நல்லா எண்ணெயில் வதங்கினதுக்கு பிறகு தான் கத்திரிக்காவை செய்யணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெயில் வதங்குறதுக்கு முன்னாடி நம்ம செஞ்சோம்னா அது அவ்வளோ நல்லா இருக்காது. கத்திரிக்காய் நல்லா ஓரளவு எண்ணெயில் வதங்கணும். இப்போ இதில் நம்ம தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்குவோம். உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு நான் எப்பயுமே கல்லுப்பு தான் கூடுதலாக சேர்த்துக்குவேன். கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்துக்குங்க. இது கூட அவிச்சு வச்சுருக்கிற கடலையை நம்ம இதோட சேர்த்துக்குவோம். சேர்த்ததுக்கு பிறகு இதில் தேவையான அளவு நம்ம உப்பெல்லாம் பார்த்துட்டு உப்பு நம்ம கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். அது எண்ணெயிலே நல்லா அந்த கடலை கத்திரிக்காயும் நல்லா வதங்க விடணும். எண்ணெயிலே நல்லா வதக்கிக்குவோம். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கி வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த கத்திரிக்காய் வதங்குற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. கத்திரிக்காய் ஓரளவு வதங்கினதுக்கு பிறகு செஞ்சால் தான் நல்லா இருக்கும். இப்போ இதெல்லாம் நம்ம நல்லா வதக்கணும். வதக்கிட்டு காரம் நீங்கள் தேவையான அளவு மிளகாத்தூள் நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம மசாலா பவுடர்லேயும் மிளகாய் போட்டிருக்கிறனால உங்களுக்கு நல்லா காரமாக வேணும்னா நீங்கள் நல்ல மிளகாத்தூள் கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நான் இன்னும் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இப்போ இதை நல்லா ஓரளவு மிக்ஸ் பண்ணிவிட்டு பெருங்காயத்தூள் சேர்த்தேன். உப்பு நான் வெள்ளனே சேர்த்துருந்தனால பெருங்காயத்தூள் தான் இதில் நான் சேர்த்தேன். ஏன்னா கடலை மாதிரியெல்லாம் செய்யும் பொழுது நம்ம எப்பயுமே வாய்வு பிரச்சனைகள் இருக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க. அப்போ தான் நல்லா செமிச்சு நல்லபடியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இதில் வெள்ளைப்பூடு பல் நான் கொஞ்சம் வெட்டி அதையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். வீட்டிலையே இருக்கிற மசாலா பொடியும் நீங்கள் இதில் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் தேவையான அளவு மசாலா பொடி, மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, தேவையான மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை நல்லா நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்குவோம். இந்த தண்ணியிலே கத்திரிக்காய், கடலை எல்லாம் நல்லா வேகிற அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்குங்க. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா அந்த கத்திரிக்காய் கடலையில் இந்த மசாலா மிளகாத்தூள்லாம் சேர்கிற வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். கொஞ்சம் நேரம் இது நல்லா வெயிட் பண்ணி நல்லா கொஞ்சம் மசாலாலாம் சேர்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்திருக்கு. கொஞ்சம் ஓரளவு கத்திரிக்காய் வதங்கியிருக்கு. இப்போ கடலையிலையும் மசாலா மிளகாத்தூள்லாம் நல்லா சேர்ந்துருக்கு. இப்போ நம்ம இதை நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் லைட்டாக புளி கரைசலும் ஊற்றி நல்லா இதை கொதிக்க விடுவோம். ஏன்னா அப்போ நல்லா கொதிச்சா தான் இன்னும் கொஞ்சம் கத்திரிக்காய் வெந்து மசாலாத்தூள், மிளகாத்தூள் மணமெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா இதை நம்ம கொதிக்க விடணும். இப்போ இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ அரைச்சிருக்கிற மசாலா பவுடர் இதில் போட்டு இறக்குனீங்கன்னா சுவையான கத்திரிக்காய் பிரட்டல் ரெடி.